ஹாய் காய்ஸ், நிறைய பேர் என்னோட ரூம் டூர் கேட்டிருந்தீங்க. இந்த டப்பா ரூமை எஸ்பெஷலி என்னோட ஆடியோ சிஸ்டம் பற்றியும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு சாம்சங் 5.1 ப்ளூரே பிளேயர். என்கிட்ட வந்துட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் இருக்குது, ஃப்ரண்ட் ரைட் இருக்குது, சென்டர் இருக்குது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்கிட்ட சரௌண்ட் லெஃப்ட் இருக்குது, சரௌண்ட் ரைட் இருக்குது. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்குன்ட்டுன்னு. ஸோ அதை பற்றி தான் நான் வந்துட்டு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த சாம்சங்கோட 5.1 டிவிடி பிளேயர் மட்டும் நான் வெறும் 50 வாங்கினேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன் தெரியுமா? என் கூட்டாளிக்கிட்ட இருந்து இந்த வீணா போன ஒரு டிவிடி பிளேயர்னா 50 வாங்கி செஞ்சேன். இதில் இருக்கிற ஆடியோ ஃபீச்சர் பாருங்கள். டால்பி ட்ரூ HD, DTS நியோ ஃபியூஷன், DTS HD மாஸ்டர் ஆடியோ. இப்போ உள்ள சவுண்ட் பாரில் கூட அதை பார்க்க முடியாது. டால்பி அட்மாஸும் DTS X தான் இல்லை. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஸ்டில் ஒரு டாப் நாச் சிஸ்டம். இந்த ஸ்பீக்கரில் வந்துட்டு எப்படின்னா, நான் வந்து சோனியோட சென்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்சங்கோட ஃப்ரண்ட் ரைட், சாம்சங்கோட ஃப்ரண்ட் லெஃப்ட், சோனியோட சரௌண்ட் லெஃப்ட், சோனியோட சரௌண்ட் ரைட். ஏன்னா இந்த பிளேயர் நான் 50 வாங்கினேன். இந்த ஸ்பீக்கர் செட்லாம் நான் வேறு கடையில் வாங்கினேன் வெறும் 100 இந்த சப் ஊஃபர் சேர்த்து. இது வந்துட்டு நான் பிளேயர் தனியாக 50 வாங்கினேன், இந்த வீணா போன பிளேயரை. இப்போ நான் இதை செஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்பீக்கர்லாம் வந்துட்டு நான் தனியாக கடையில் போய் வாங்கினது. எல்லா ஸ்பீக்கரும் ஒரு 100 தான் கொடுத்தேன் என்கிட்ட. ஆனால் அவனுக்கு தெரில. அவனுக்கு அந்த காரணம் தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இன்னும் வேலை கூட விற்றுருப்பான். ஸ்பீக்கர்லாம் வந்துட்டு நான் பைபாஸ் ஒயரை தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சோனியோடலாம் வந்துட்டு அன்சப்போர்ட்னால அந்த சாக்கெட்டை பிரித்து அந்த ஒயரை வந்துட்டு நான் போயிட்டு செஞ்சேன் கடையில் போயிட்டு தனியாக. ஆனால் சவுண்ட் வந்து டிஸ்டோரேஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சவுண்ட் குவாலிட்டியோ டாப் நாச். ஏன்னா 3 OHM சேம் அவுட்புட் தான் கொடுத்துருக்கேன் இந்த எல்லா ஸ்பீக்கருக்கும். இந்த சாம்சங் 5.1 ஹோம் தியேட்டரில் என்ன ஸ்பெஷல்னா, இது வந்துட்டு ஃப்ளாக் ஆடியோ சப்போர்ட் பண்ணோம். ஃப்ளாக் ஆடியோ வந்துட்டு அப் டு 24 பிட் 48,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஹாரி ஜெயராஜ் சார் வந்து என்ன கம்போஸ் பண்ணாரோ அதே வந்துட்டு ஸ்டூடியோ குவாலிட்டியில் கேட்கும். ஃப்ளாக் ஆடியோ வந்து ஸ்டீரியோவில் யூஸ் பண்ணலாம். வாய்ஸ் கேளுங்க. பின்னாடி கேட்காது. ஏன்னா ஃப்ளாக் ஆடியோ வந்து ஸ்டீரியோ தானே, அதனால வந்துட்டு பின்னாடி கேட்காது. வெறும் இந்த 2 ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபர் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு மேட்சிக் காமிக்கிறேன். அந்த ஸ்டீரியோவை வந்துட்டு விர்ச்சுவல் 7.1 ஆக்கலாம். அப்ஸ்கேல் ஆடியோ கேளுங்க. ஒரு ஸ்டீரியோ ஆடியோவை 7.1ல வந்துட்டு இந்த ஆம்பிளிஃபையர் கன்வெர்ட் பண்ணும்போது நீங்களே சொல்லுங்க வர்த்தா இல்லையா? விர்ச்சுவல் 7.1 டால்பி அட்மாஸ்க்கு சமம், ஆனால் அதோட கொஞ்சம் கீழே. ஸோ இது வந்துட்டு 7.1 வரைக்கும் புஷ் பண்ணும்போது அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஃப்ளாக் ஆடியோ செப்பரேஷன். அது என்ன ஆச்சரியம், என்கிட்ட இப்போ சிவாஜி த பாஸ் ப்ளூரே வெர்ஷன் இருக்கு. DTS HD மாஸ்டர் ஆடியோ 4 Mbps/s. அதோட ஆடியோ குவாலிட்டி தான் இந்த ஆம்பிளிஃபையரோட டாப் நாச் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இந்த ஆடியோ நீங்கள் கேளுங்க. இதுதான் ஹையஸ்ட். ட்ரூ 5.1 ஃபேக் இல்லை. த மாஸ்டர் பீஸ். நான் ப்ளூரேவோ யூஎஸ்பியை மட்டும் நான் யூஸ் பண்ணல. நான் வந்துட்டு யூனிஃபை டிவி பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது வந்துட்டு நான் HDMI இன்னில் கொடுத்துருக்கேன். ஸோ
இதில் இருக்கிற 5.1 ஃபீச்சர் வந்துட்டு என்னோடய டிவி பாக்ஸ் வந்து சென்ட் பண்ணோம். எனக்கு வந்துட்டு ஃபுல் 5.1 ஆடியோ கிடைக்கும். எல்லா ஸ்பீக்கருக்கும் வந்துட்டு ட்ரூ 5.1 கிடைக்கும். ஏன்னா நான் டிவி பாக்ஸ்லேருந்து நான் டேரெக்டாக இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள், இது ஆம்ப்ளிஃபையருக்கு. ஸோ ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வெறும் விஷுவல் சிக்னல் மட்டும்தான் போகும். நான் நெட்ஃப்ளிக்ஸோட 5.1 வந்து நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் 640 kbps. ஸோ DTSSD மாஸ்டர் ஆடியோ அளவுக்கு இது இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இதான் மேக்ஸிமம் ஆடியோ பிட்ரேட். சவுண்டு நல்லா இருக்கும், ஆனால் இந்த ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காதுல்ல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு 640 kbps தான் பாருங்கள், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸாக இருந்தாலும். இது வந்து டிடிஎஸ் லெவலுக்கு வராது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்னால அவ்வளோ ஒரு ஹை பிட்ரேட்டான ஆடியோ வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணல. நான் யூடியூப்ல இருந்து அடிப்பண்ணே சாங் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்துட்டு ஸ்டீரியோவில் தான் ஓடுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் வீடியோ வந்துட்டு ஸ்டீரியோவில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு ட்ரூ 5.1 ஸ்பீக்கர் வந்து இது டவுன் மிக்ஸ் பண்ணோம். வெறும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் சப்வூஃபர் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் என்கிட்ட இருக்க இந்த யூனிக் ஃபீச்சர்ஸ் வச்சு அந்த ஸ்டீரியோவை வந்துட்டு என்னால் விர்ச்சுவல் 7.1 ஆக்க முடியும். வாய்ஸ் வந்து சென்டரில் லாக் பண்ணோம். மெயின் மியூசிக் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்லேயும் ஃப்ரண்ட் ரைட்லேயும் வந்துட்டு லாக் பண்ணோம். பின்னாடி இருக்கிற அந்த எக்கோ அந்த சின்ன சின்ன மியூசிக் வந்துட்டு சரவுண்ட் லெஃப்ட்லேயும் சரவுண்ட் ரைட்லேயும் வந்துட்டு கவர் பண்ணோம். அதே சமயம் யூடியூப் வந்துட்டு 5.1 சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட் பண்ணோம். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் 640 kbps/s. அதுதான் அதோட மேக்ஸிமம். நிறைய பேர் நினைப்பீங்க யூடியூப்பில் வந்துட்டு வெறும் ஸ்டீரியோ ஆடியோ தான் 5.1 இல்லைன்ட்டுன்னு. ஆக்சுவலி இருக்குது. நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டம் வந்துட்டு ட்ரூ 5.1ன்னு. இப்போ நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த ஸ்பீக்கர் எல்லாம் கரெக்டாக கேலிப்ரேட் ஆகி சவுண்ட் கொடுக்கும் பாருங்க. சாரி, ப்ளே பண்ணுவோம். டச் பண்ணுவோம். லெஃப்ட் மட்டும் தான் கேட்கும். சென்டர் ஒரு சென்டர் மட்டும் தான் கேட்கும். இது எதுவுமே வேலை செய்யாது. சென்டர் தவிர எதுவுமே வேலை செய்யாது. ரைட் ஸ்பீக்கர் அது மட்டும் தான் வேலை செய்யும். மற்றது எதுவுமே வேலை செய்யாது. த சேனல் ரைட் சரவுண்ட். இங்கே பார்த்தீங்களா, என் பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கர் ரைட் சரவுண்ட் அது மட்டும். இப்போ லெஃப்ட் சரவுண்ட், என் பின்னாடி இருக்கிற லெஃப்ட் சரவுண்ட் அது மட்டும் தான் சவுண்டு கேட்குது. மற்றது எதுவுமே கேட்கல. சப்வூஃபர் அந்த LF அந்த லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டு கேட்குதா? இதுதான் 5.1. எல்லா சேனல்லையும் வந்துட்டு அழகாக மிக்ஸ் பண்ணியிருந்தா அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு அழகாக கொடுக்கும். நான் இதை ஒன்று மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறீங்க. யூடியூப் ப்ளே பண்ணுறது வந்து ஸ்டீரியோ 2.0 வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் சப்வூஃபர் வந்து லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் கொடுக்கும். எப்படி நீங்கள் வந்துட்டு சவுண்ட் பாரில் போய்ட்டு டால்பி அட்மாஸோட வந்துட்டு இதை கம்பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா இது ஒரு ஸ்டீரியோ தான்.
நிறைய பேர் வந்துட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் பேரில் டால்பி அட்மாஸ் செட்டப் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டீரியோ ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. கேட்டால் சவுண்ட் செப்பரேஷனா, அது தப்பு. இப்போ இது வந்துட்டு ஸ்டீரியோ. இப்போ நான் வந்துட்டு விர்ச்சுவல் 7.1 ஆன் பண்ணுறேன், அந்த அவுட் வந்து செப்பரேட் ஆகும். ஆனால் வந்துட்டு டால்பி அட்மாஸ் லெவலுக்கு இருக்காது. இந்த தப்பை நிறைய பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரிஜினல் டால்பி அட்மாஸ் டெமோ ஆடியோ வேணும்னா போய்ட்டு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். இது ஸ்டீரியோ. இதை நீங்கள் போட்டு காமிச்சிங்கன்னா இதில் இருக்கிற பிட் ரேட்டும் அந்த டால்பி அட்மாஸும் அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ட்ரூ டால்பி அட்மாஸ் கிடையாது. இப்போ இது கூட நான் அப்ஸ்கேல் தான் பண்ண போகிறேன். விர்ச்சுவல் 7.1. ஸோ இது வந்துட்டு ஃபேக்கு. ஓகே காய்ஸ், ஸோ ஆடியோ டெஸ்ட் அவ்வளோதான். நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு சவுண்ட் பாரோ இல்லைனா வந்துட்டு ஹோம் தியேட்டர் வாங்குறதா இருந்துச்சுன்னா டால்பி டிஜிட்டல் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க, இல்லைனா டால்பி ப்ரோலாஜிக் 2 இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இன்னொன்று வந்துட்டு நிறைய பேர் டால்பி அட்மாஸ் சவுண்ட் பார் வாங்கிட்டு ப்ளூடூத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய ஹோம் தியேட்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் வந்துட்டு முக்கியமாக டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் டால்பி ட்ரூ ஹெச்டி, முக்கியமாக டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ இருக்கான்னு பாருங்க. அது வந்துட்டு ப்ளூரே டிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ளூரே டிஸ்கில் வச்சிருந்தீங்கன்னா ஃபுல் பொட்டன்ஷியலில் நீங்கள் வந்துட்டு அந்த ஆடியோ ப்ளே பண்ண முடியும். இன்னொன்று முக்கியமான விஷயம், டால்பி அட்மாஸ் சவுண்ட் பார் வாங்குறீங்கன்னா மேக் ஷூர் உங்கள் டிவியும் டால்பி அட்மாஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாங்குங்க. HDMI EARC, நீங்கள் வாங்குற சவுண்ட் பாரில் HDMI EARCன்னு இருந்தால் டால்பி அட்மாஸ் இருக்குன்னு அர்த்தம். DTSX வந்துட்டு மோஸ்ட்லி வந்து தேட்டரிக்கல்னால நிறைய சவுண்ட் பார் நிறைய ஹோம் தியேட்டர் சிஸ்டத்துக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. மோஸ்ட்லி வந்துட்டு டால்பி தான். நெட்ஃப்ளிக்ஸும் டால்பி, யூடியூப்பும் டால்பி, எல்லாமே வந்துட்டு அந்த டால்பி ஃபார்மேட் மட்டும் தான். நீங்கள் சவுண்ட் பார் இல்லைனா ஹோம் தியேட்டர் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பாருங்கள் அந்த 5.1 இருக்கான்ட்டுன்னு. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு டால்பி அட்மாஸ் வாங்கிட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது ஒரு யூஸும் இல்லை. அதோட ஃபுல் பொட்டன்ஷியலே நீங்கள் யூஸ் பண்ணல. அந்த சவுண்ட் பாரோட ஜஸ்ட் 10% ஆஃப் த ஆடியோ தான் நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறீங்க. அது தப்பு. நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் சவுண்ட் பார் ஹோம் தியேட்டர் வாங்குறதா இருந்துச்சுன்னா ஒன்று டால்பி ஆடியோவில் வாங்குங்க. இப்போ வர்ற சவுண்ட் பாரை நான் சில பிராண்ட் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் வந்துட்டு அவங்க கொடுக்கறது ஒரு PCM ஆடியோ மட்டும் தான். அது நீங்கள் ஒரு ப்ளூடூத் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பாய்க்கிறதுலாம் வந்துட்டு 5.1 ட்ரூ ஆடியோ. ஸோ நான் வந்துட்டு ஃபுல் ஆடியோ என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஃபுல் பொட்டன்ஷியல் என்கிட்ட இருக்குது. அதாவது ப்ளூரே எடிஸ் மூலயமா என்னால் DTS HD மாஸ்டர் ஆடியோ அதுதான் ஹையஸ்ட் நெக்ஸ்ட் டு டால்பி அட்மாஸ் அண்ட் DTSX. அது வந்துட்டு என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து தேட்டர் செட்டப்பில் இருக்கும் பயங்கரமாக. ஏதாச்சும் ஆடியோ என்கொயரிஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆனால் என் கூட்டாளி எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்ட்டு வெறும் அந்த DVD என்கிட்ட 50 விற்றான். அது 50 விற்று அதை நான் இவ்வளோ பெரிய செட்டப் ஆகியிருப்பேன்ட்டு நான் எதிர்பார்த்துருக்க கூட மாட்டான். நான் 2 தான் மாற்றினேன். அந்த மதர் போர்ட்டில் ஒரு IC போச்சுன்னாங்க, அதை மாற்றினேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூரே டிஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரே வந்து மாற்றினேன், அவ்வளோதான். அந்த ஸ்பீக்கர்லாம் வந்துட்டு நான் ஒரு 100 கடையில் தான் வாங்கினேன். அது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய செலவாக தெரில. ஏன்னா நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து ஒரு டாப் டயர் இம்மர்சிவ் செட்டப்னு சொல்லலாம். அப்போ வந்துட்டு இந்த 100 வந்துட்டு இதுக்கு ஒரு செலவே இல்லை. இந்த ஆடியோ குவாலிட்டிக்கெல்லாம் நான் 2000-3000 செலவு பண்ணோம். ஆனால் நான் என்னைய பெருமையாக சொல்லிக்கக்கூடாது, என்னோட புத்திசாலித்தனத்தினால DVD பிளேயர் 50 வாங்கி அந்த ஆம்பிளிஃபயருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்பீக்கர்லாம் தேடி எத்தனை OHM செட் ஆகும், எத்தனை வாட் கொடுக்கலான்ட்டுன்னு நான் எல்லாத்தையும் கேலிப்ரேட் பண்ணி கரெக்டாக இந்த சிஸ்டம் நான் வந்து என்னோட பெட்ரூமில் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். என் ரூம் வந்து சின்னது தான். ஸோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த அட்மாஸ்பியர் வந்து என் ரூமுக்குள்ளேயே தான் இருக்கும். நான் வந்துட்டு அந்த சவுண்ட் எப்படி சொல்கிறாங்க, சவுண்ட் ப்ரூஃப் அந்த கருப்பாக இருக்கும் ஏதோ ஷிலி மாதிரி, அதெல்லாம் நான் போட தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். ரொம்ப பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.